சிவசங்கரி சிறுகதை வாரம்ங்கிற சீரீஸ்ல அடுத்து நாம கேட்கக்கூடிய கதை சிவசங்கர் அவர்கள் எழுதிய முட்படுக்கை அப்படிங்கிற ஒரு சிறுகதை. கேட்கலாமா? முட்படுக்கை அப்படிங்கிறது முள் படுக்கைன்னு சொல்லுவாங்க. முள்ளு மேல படுத்திருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? உடம்பு பூரா அப்படியே குத்தி வலிக்கும் இல்லையா? அது மாதிரி மனசுல ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம படுக்கலாம் நினைச்சா கூட தூக்கம் வராது. முதல்ல படுக்கையில படுக்கவே முடியாது. உடம்பு பூரா அந்த வேதனை மனசுல இருக்கக்கூடிய வேதனை முள்ளு மாதிரி குத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு கருவா எடுத்துக்கிட்டு தான் இந்த கதை எழுதியிருக்காங்க. அருமையான கதை. அதனாலதான் இந்த வீடியோ சீரீஸ்ல நான் கொடுத்திருக்கேன். முட்படுக்கை. கதைக்குள்ள போகலாம். பூட்டியிருந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த போது வீட்டில் நிலவிய அமைதி சங்கடப்படுத்தியது. கிழவி இருந்தால் இப்படி பூட்டியும் இருக்காது, மயான அமைதியுடனும் இருக்காது. செருப்பை உதறி இருட்டில் சுவரை தடவி விளக்கை ஏற்ற முனைகையில் காலடியில் எதுவோ மிதிப்பட்டு நே என்று பரிதாபமாய் குரல் எழுப்பியது. சின்ன பையனின் ரப்பர் பொம்மை. குடிந்து எடுத்ததை மேஜை மீது வீசினான். பொண்டாட்டியையா அல்லது மனதில் மண்டிய எரிச்சலையா என்று விளங்காமல் பொதுவாக சனியன் என்று முணுமுணுப்பாய் வைதான். கோட்டு ஸ்டாண்டில் சட்டையை மாட்டிய போது அருகிலிருந்த டிவியின் மேல் காணப்பட்ட சீட்டு பார்வையில் விழுந்தது. எடுத்து அதை படித்தான். எதிர்வீட்டு பர்வதம் அக்காவுடன் மாலை ஆட்டத்துக்கு போகிறேன். சமையல் கட்டு மேடையில் டிஃபன் வைத்திருக்கிறேன். இந்த முறை மனைவியை மனதில் நிறுத்தி மறுபடியும் சனிய என்று உறக்க திட்டியவன் காகிதத்தை கசக்கி மூளையில் எறிந்தான். சற்று தள்ளி போய் அது விழுந்தது. 2 தரம் அப்படியும் இப்படியும் உருண்டு விட்டு நின்றது. இவளுக்கு வேற என்ன வேலை? ஊரில் ஒரு கொட்டகையில் புதுப்படம் ரிலீஸ் ஆகக்கூடாது. 2 நாட்களுக்குள் பார்க்காது போனால் தலை வெடித்து விடும் மாதிரி ஓயாமல் புலம்புவாள். போன வாரம் தானே ஒரு படம் பார்த்தா, அதுக்குள் இன்னொன்னா என்றால் கூட என்னவோ கேட்கக்கூடாததை கேட்டுவிட்டது போல பத்திரகாளியாய் குரல் எடுத்து கத்துவாள். ஊர் உலகத்துல ஒவ்வொரு புருஷனும் பொண்டாட்டிய தாங்குற மாதிரி நீங்க எதனாச்சும் செய்யறீங்களா? கேவலம் சினிமா. இத கூட பார்க்க கூடாதுன்னு சொன்னா எப்படி? ஜெயில் கைதியாட்டம் நாள் பூரா வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்க சொல்றீங்களா? பெருசா விசிஆர் வாங்கி போட்டு கேபிள் டிவிக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்ட மாதிரி. என்ன பேச்சு இது? அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. அப்புறம் நான் வெளியே கால் எடுத்து வச்சா ஏண்டின்னு கேளுங்க. ஆமாமா, கேட்க வேண்டியதுதான். போன வாரம் வரைக்கும் கால் காசு பொறாதவள் எல்லாம் கலர் டிவி வச்சுக்கிட்டு பெருமைப்பட்டுக்கிறான். வசதியான குடும்பத்துல பிறந்தும் தாலி கட்டணவனுக்கு துப்பில்லாததுனால பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை கட்டிக்கிட்டு மாரடைக்கணும்னு ஏன் தலையில் எழுதியிருக்கு என்று வாயோயாமல் புலம்பினது தாழ முடியாமல் போக கலர் டிவி வாங்கியாயிற்று. இப்போது விசிஆர், கேபிள் டிவி இவற்றை உண்பாடு என்பாடு என்று சாதித்து கொண்ட பிறகு புதிதாய் இன்னொரு புலம்பல் கிளம்பும். புலம்பல், புகார் சொல்லுதல், அடுத்தவரை பழித்தல். இவை தவிர கமலத்திற்கு வேறென்ன உருப்படியை செய்ய தெரியும்? பேண்டை கலற்றி வேட்டி உடுத்தி கொண்டான். பின்கட்டுக்கு சென்று குளியல் அறையில் குளிர்ந்த நீரை முகத்தில் வாரி அடித்துக் கொண்டான். வேட்டியை தூக்கி துடைத்துக் கொண்டே சமையல் அறைக்கு வந்து மேடை மேல் தட்டு போட்டு மூடி வைத்திருந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தான். காய்ந்து தீந்து ஆறி வறட்டி போல் இருந்த தோசைகளை பார்க்கவே பிடிக்காமல் போக அடங்கியிருந்த எரிச்சல் மீண்டும் தலை தூக்கியது. பசி அதிகமாய் இருந்ததால் பிளாஸ்கில் சூடு இல்லாமல் பூனை மூத்திரம் மாதிரி வெதவெத்த காப்பியை மட்டும் டம்ளரில் ஊற்றி 4 வாயாக குடித்தான். அலுப்புடன் முன்னரைக்கு வந்து கட்டிலில் காலை நீட்டி படுத்தான். கிழவி இருந்தால் இந்த திண்டாட்டம் இல்லை. விளக்கை ஏற்றிவிட்டு இவன் வருகைக்காக வாசல் படியிலேயே கதவை திறந்து வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பாள். இவன் தலையை கண்டதும் கைகால கழுவிட்டு வாடா தம்பி, சூட தோசை சுட்டு போடுறேன் என்றவாறு எழுந்து கூடவே வருவாள். இன்னும் ஒண்ணு சாப்பிடு தம்பி, நாள் பூரா வேலை செஞ்சு களைச்சு வர புள்ள, வயிற்றுக்கு சரியா சாப்பிடாட்டி எப்படி என்று மன்றாடி சாப்பிட வைப்பாள். படுக்கையில் ஏதோ உறுத்தியது. எழுந்து உட்கார்ந்து என்னவென்று தடவி பார்த்தான். ஒன்றுமில்லை. மறுபடி படுத்தான். கிழவி இருந்த வரையில் வீடு இப்படி கந்தரகோலமாய் ஒரு நாளும் இருந்து இவன் பார்த்ததில்லை. முடிகிறதோ இல்லையோ 2 வேளையும் பெருக்குவாள். செவ்வாய் வெள்ளி மெழுகுவாள். படுக்கை விரிப்பை தட்டி போடுவாள். சின்ன பையனின் விளையாட்டு சாமான்களை ஓரிடமாய் அடுக்கி வைப்பாள். மாலை வேளைகளில் காமாட்சி விளக்கை ஏற்றிவிட்டு
சின்ன பையனை அருகில் அமர்த்தி கொண்டு ராமாயண மகாபாரத கதைகளை சொல்லுவாள். இவை மட்டுமல்லாது காலையில் வெள்ளன எழுந்து பால் வாங்கி வருவது, சமையலுக்கு காய் அறிந்து அரைத்து கரைத்து கொடுப்பது எல்லாம் கூட கிழவியின் வேலைதான். இத்தனை செய்தும் கமலத்தின் வாயில் கிழவி விழுந்து புறப்படாத நாளே இல்லை. விடிஞ்சது விடியாததுமா, பாலை வாங்க கிளம் ஏன் ஓடுது தெரியுமா? அதுக்கு கண்ணை திறந்த உடனேயே காஃபி வேணும். இருட்டுல தடுக்கி கிடுக்கி எக்கனாச்சும் விழுந்து கைகால் உடஞ்சு படுத்துக்கிட்டா அதுக்கு பணிவிட பண்ண என்னால முடியாது சாமி. இப்பவே வேலை இடுப்பு விட்டு போகுது என்பாள் கமலா. இந்த கிளத்தை கொஞ்சம் அதட்டி வையுங்க, வீட்டை கூட்டுறேன் மெழுகிறேன்னுட்டு இதை தூக்கி அங்க, அதை எடுத்து இங்க வச்சு பெரிய ரோதனையா பண்ணுது. நேத்து 3வது வீட்டு தர்ம அக்கா ராணி புஸ்தகம் கொடுத்தேனே எங்கடின்னு கேட்டாங்க. தேடி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் பிராணம் போயிடுச்சு. ராமா ராமன்னு சொல்லிக்கிட்டு மூளையில விழுந்து கிடக்காம சின்ன பொண்ணா நினைச்சுக்கிட்டு கிளவி அடிக்கிற கூத்து சகிக்கல என்பாள் மறுநாள். சொல்கிறாளே என்று அதிசயமாய் கிளவி கோயில் குளத்துக்கு கிளம்பி விட்டால் அதையும் பழிக்காமல் கமலா விடமாட்டாள். சாமி பார்க்கவா இந்த கிளம் போகுது, எவ கிடைப்பா, ரொம்ப பேசன்னு இல்ல கோயிலை தேடி ஓடுது என்பாள் அவள். இல்லாவிட்டால் காலையிலிருந்து தலைவலின்னு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ராத்திரி சமையல் செய்ய ஒத்தாசம் பண்ணாம தாம் பாட்டுக்கு கிளம் வெளியே போயிடுச்சு பாருங்க என்று பல்லை கடிப்பாள். அத்தனைக்கும் வாயை திறந்து இவன் ஒரு வார்த்தை பதில் சொன்னவன் இல்லை. திருமணமான இந்த 5 வருடங்களில் கமலத்தின் குணம் நன்றாகவே புரிந்து இவன் ஒன்று சொன்னால் அவளிடமிருந்து 4ஆக பதில் வரும் என்பதால் வாயை இறுக மூடிக்கொண்டு யாரோ யாரையோ சொல்கிறார்கள் என்கிற மாதிரி மௌனம் சாதிப்பான். ஆனால் அடிக்கிற அடியில் அம்மிக்கல்லே நகரும் என்கிற போது இவன் மட்டும் எம்மட்டு. கமலத்தின் போதனை காதில் விழுந்து மனதில் பதிந்து கடைசியில் அவனும் கிழவியிடம் சொல்லத்தகாத வார்த்தைகளை வீசிவிட்டதுதானே நடந்தது. நடுமுதுகில் ஏதோ சுரீர் என்று குத்த அவசரமாய் எழுந்து உட்கார்ந்தான். பகல் வேளையில் தூங்கி எழுந்த பிறகு நொறுக்கு தீனியை தட்டு நிறைய நிரப்பிக்கொண்டு அசை போட்டவாறு சினிமா சம்பந்தப்பட்ட பத்திரிகைகளை ஒருவரி விடாமல் படிப்பது கமலத்தின் மாமூல் வழக்கம். அன்று தின்று சிதறிய பலகார துகள்களுக்காக படுக்கையை மொய்க்கும் சிற்றெரும்புகள் கடிப்பதால் தான் இந்த வேதனையா? கண்களை இடுக்கிக் கொண்டு பார்த்த வரையில் எதுவும் புலப்படவில்லை. அரை நிமிஷம் அப்படியே குந்தி இருந்துவிட்டு படுக்கலாமா வேண்டாமா என்று யோசித்தவன் விளக்க தெரியாத அயற்சி ஆளை அழுத்த மெதுவாக படுத்தான். சில மாதங்களாகவே கமலம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இவனிடம் ஓதும் விஷயம்தான் அன்று கனப்பொழுதில் விஸ்வரூபம் எடுத்து இவனையும் விவகாரத்தில் மூக்கை விட செய்துவிட்டது. கிளத்தை வச்சுக்க நமக்கு மட்டும்தான தலையெழுத்து, கஸ்தூரிக்கு அந்த பொறுப்பு கிடையாதா? போய் 3 மாசம் இருந்துட்டு வான்னு ரயிலேத்தி அனுப்ப உங்களுக்கு தைரியம் இல்ல. கிளம் வீட்டுல இருக்கிறதால 2 நாள் கூட வீட்டை பூட்டிக்கிட்டு அங்க இங்க போக முடியறது இல்ல. நான் சொன்னா கிளம் காதுல வாங்க மாட்டேங்குது. நீங்க எதனாச்சும் சொல்ல போறீங்களா இல்லையா என்று எப்போதும் அவள் கூறி இவன் இந்த காதால் கேட்டு அந்த காதால் விடும் தினசில் அல்லாது அன்று மட்டும் சோதனையாய் உள்ளுக்குள் தூங்கிக் கொண்டிருக்கும் பிசாசு விழித்துக் கொண்டு போற பற்களும் ஒளி நகங்களுமாய் வெளிப்பட்டு விட்டது. கிழவிக்கு இரத்த அழுத்த கோளாறு உண்டு. தினமும் மாத்திரை சாப்பிடும் போதே சில சந்தர்ப்பங்களில் தலை சுற்றி உட்கார்ந்து விடுவாள். 10 நாட்களுக்கு முன் ஆபீஸுக்கு புறப்பட்டவனிடம் மாத்திரை தீர்ந்து போச்சுப்பா, வாங்கிட்டு வரியா என்று கிழவி கேட்டிருந்தால்தான். வேலை மும்முரத்தில் மறந்துவிட்டது அவனுக்கு. அன்று இரவு சாப்பாடாகி கமலத்தோடு டிவி 2வது சேனலில் படமும் பாடலும் பார்த்து கொண்டிருக்கையில் உள்கட்டு வேலை முடிந்து ஈரக்கையை தலைப்பில் துடைத்தவாறு வந்து நின்ற கிழவி, மாத்திரை வாங்கிட்டியா தம்பி என்ற போது உள்ளங்கையால் நெற்றியில் அடித்துக் கொள்வ படுத்த பிறகு கமலம், உப்பில்லாம கிளவி இருக்க சொல்லுங்க, நாக்க கட்டினா தன்னால ரத்த அழுத்தம் சரியாயிரும் என்று தெரிந்த மாதிரி பேசியதற்கு, அப்படி ஒன்னும் கண்டதை திங்கிறவங்க இல்லையே என்று சாதாரணமா இவன் பதில் கூறியது தப்பாகிவிட்டது. என்ன என்ன என்று கேட்டவாறு எழுந்து உட்கார்ந்தவள், அப்ப நான் இல்லாததையும் பொல்லாததையும் பேசுறேன்னு சொல்றீங்களா என்று ஆரம்பித்து கடுமையாக சண்டைக்கு வர அவளை சமாதானப்படுத்துவதற்குள் அவன் திண்டாடி போனான். இறுதியில் கிட்டத்தில் படுக்காமல் தரையில் பாய் விரித்து கமலம் படுக்க இரவு முழுவதும் இவனுக்கு சரியான உறக்கம் இல்லை.
காலையில் எழுந்திருக்கும் போது தலைவலியில் நமநம வென்றது. கமலத்தின் தூக்கிய முகம், குழாயில் தண்ணீர் வராத பிரச்சனையோடு எழுந்திருக்க முடியாம கண்ணை இருட்டிட்டு வருது தம்பி என்று கிழவி கைகளில் தலையை தாங்கி பரிதாபமாக கூறியதும் அதுவும் சேர்ந்து கொள்ள ஊசி முனைப்பட்ட பலூன் மாதிரி சட்டென்று வெடித்து விட்டான் அவன். வர வர ரொம்பத்தான் மாமாளம் செய்யற, ஒரு நாள் மாத்திரை சாப்பிடாட்டி உசுரா போயிரும். என்னவோ மறந்துருச்சு, வேணும்னே வாங்கிட்டு வராம இருந்த மாதிரி 4 தரம் சொல்லி காட்டுறியே. சரி சரி, நான் செய்யறது பத்தலன்னா இங்க ஏன் இருக்க? 30 பவுன் நகை, கையில ரொக்கம் 25,000ன்னு இருந்தது எல்லாம் கஸ்தூரிக்கு வாரி விட்டியே, அங்க போய் சொகுஷா இருக்கிறது தானே? ஏன் காலை சுத்தின பாம்பா என் கழுத்தையே அறுக்கிற? தணல் துண்டங்களாய் வார்த்தைகள் வெளியே வந்து விழுந்த போது அதன் காட்டத்தை உணர முடியவில்லை. ஆனால் கொஞ்ச நேரம் செல்வதற்குள் அசிங்கமாய் பேசிவிட்டோமே என்கிற தவிப்பு உண்டாகவே செய்தது அவனுக்கு. வாயை மூடிக்கொண்டு குனிந்த தலையுடன் அறைக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டான். ஆபீஸுக்கு புறப்படும் போது கிழவி எதிரில் வந்து நின்றாள். சின்ன குரலில் பேசினாள். நீ சொல்றதுதான் நியாயம் தம்பி, இங்கேயும் அங்கேயுமா இருக்கிறது தான் சரி. சாயங்கால வண்டிக்கு டிக்கெட் எடுத்துட்டு கஸ்தூரிக்கும் தந்தி அடிச்சறையா? அவசரமாய் மறுக்க நிமிர்ந்தவனால் கிழவிக்கு பின்னால் நின்று கொண்டு கமலம் விழிகளை உருட்டி சரியென்று சொல்லுங்கள் என்று ஜாடை செய்வதை புரிந்து கொள்ள முடிய சும்மா தலையசைத்து விட்டு படிகளில் இறங்கினான். பின் இடுப்பில் சுருக்கென்று ஏதோ குத்துவதை துல்லியமாய் உணர முடிந்தது. புரண்டு படுத்தான். மறுபடியும் சுருக், மறுபடியும் சுருக். இங்கே அங்கே என்ன வேதனை இது? துவைத்து வைத்த வேட்டியில் சிராம்பு ஏதாவது ஏறி இருக்குமோ? அதுதான் உறுத்துகிறதோ? எழுந்து கட்டியிருந்த வேட்டியை அவிழ்த்து உதறி உடுத்திக் கொண்டான். மீண்டும் படுக்க தயக்கமாக இருந்தது. கூடத்தில் இருந்த பிரம்பு நாற்காலியில் வந்து உட்கார்ந்து கொண்டான். கஸ்தூரி இருப்பது ஹைதராபாத்தில். கிழவிக்கு தெலுங்கு ஒரு வார்த்தை தெரியாது. கஸ்தூரி வேலைக்கு போய்விட்டால் கொட்டு கொட்டென்று தனியாய் வீட்டில் இருக்க வேண்டும். பொழுது போவது கஷ்டம். கஸ்தூரி வீட்டில் வடக்கத்திய பாணியில் 2 வேளையும் சப்பாதிதான். கிழவிக்கு கோதுமை ஒத்துக்கொள்ளாது. இருப்பு கொள்ளாமல் இவன் எழுந்து குறுக்கும் நெடுக்குமாக நடந்தான். 10 நாட்கள் அங்கிருந்தது போதும், வந்துவிடு என்று கடிதம் போடலாமா? நகத்தை கடித்தவாறு யோசித்த போது கிழவியை திரும்ப கூட்டி வந்து விட்டால் தேவலை போலத்தான் தோன்றியது. அன்னைக்கு என்னவோ புத்தி கெட்டு போய் பேசிட்ட, மனசுல வச்சுக்காத என்று சொல்லிவிட்டால் தேவலை போல அவனுக்கு தோன்றியது. நாளைக்கே கடிதம் எழுதிவிட வேண்டும். கமலத்தை சமாளிக்க ஆபீஸில் கடனை வாங்கியாவது VCR வாங்கி தந்து விடலாம். தீர்மானம் எடுத்த பிறகு உட்கார்ந்தான். 10 நாட்களாய் அலைக்கழிக்கும் உறுத்தல் சட்டென்று குறைந்து விட்டதை உணர முடிய சின்னதாய் தனக்குத்தானே புன்னகைத்துக் கொண்டான். இப்போது நிம்மதியாய் படுக்க முடியும் என்கிற நம்பிக்கையுடன் எழுந்து 2 அடி வைத்த நொடியில் வாசல் மணி அடித்தது. படம் முடிந்து விட்டதா? அதற்குள்ளாகவா? மணி 8:30 தானே ஆயிற்று. புருவங்கள் கேள்வியில் உயர கதவை திறந்தான். தந்தி சேவகர். கையெழுத்து போட்டு வாங்குவதற்குள் உள்ளங்கையில் வியர்த்தது. பிரித்தான். அம்மா மாரடைப்பால் இன்று பகல் காலமானார், உடனே வரவும். கஸ்தூரி. டைப் செய்யப்பட்டிருந்த வாசகங்களின் அர்த்தம் புரியாத மாதிரி 10 தரம் திரும்ப திரும்ப படித்தான். கிழவி செத்து விட்டாளா? ஐயோ! கிழ வார்த்தை பாதியிலேயே நின்றது. கமலத்தை போலவே தானும் கிழவி என்றே கூப்பிடுவதை முதல் முறையாக உணர முடிய இருதயம் அதிர்ந்தது, கூசியது. கால்கள் துவண்ட மாதிரி வெலவெலத்தது. மெதுவாக நகர்ந்து நாற்காலியில் வந்து உட்கார்ந்தவன் முகம் கோணி போக வாய் விட்டு அம்மா என்று கத்தலாக அழ ஆரம்பித்தான். சிவசங்கர் எழுதிய சிறுகதை முட்படுக்கை முற்றும். இந்த கதை உங்களுக்கு எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு மனசுல அப்படிங்கிறத இந்த வீடியோனோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம். நன்றி.